மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்ல செய்தி இந்த வாரத்துக்குள்ளேயே வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஏன்னா 2024 முடிகிறதுக்கு சில நாட்களே உள்ளன. அதனால் மைவி3 கம்பெனியினுடைய எம்டி அவர்கள் சக்தி ஆனந்தன் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நமது உறுப்பினர்களுக்காக தனது யூடியூப் சேனல் மூலமாக பேச வருவார். கம்பெனியை பற்றியோ கம்பெனி நிலைப்பாடை பற்றியோ பேசலைனா கூட எல்லாருக்குமே சில நம்பிக்கை கொடுக்கும் விதமாக சில வார்த்தைகள் பேச வர மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டுருக்குது. கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா 2025 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்டி அவர்கள் எப்போதுமே, அதாவது இதற்கு முன்னாடியும் அப்படி தான் ஒவ்வொரு வருடத்திற்கு முன்னாடியும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த வாரத்துலேயும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக உறுப்பினர்கள் அனைவருக்குமே பேச இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா எம்டி அவர்கள் உறுப்பினர்கள்ட்ட யூடியூப் மூலமாக பேசி 3 மாதங்கள் இருக்கும். அதனால் அவர் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறது அதன் மூலமாக நமக்கு புரிய வரும். ஏன்னா எம்டி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன, உறுப்பினர்கள் என்னென்ன சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்டே மொபைல் ஃபோன் இருக்கும். அவரும் நம்ம ஊரில் தான் இருக்கிறாரு, கோயம்புத்தூர் தான் இருக்கிறாரு. எல்லா நிகழ்வுகளையும் அவர் என்னென்ன சுற்றி நடந்துகிட்ருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் 2025க்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு நாள் உறுப்பினர்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவார். இப்போ சில நிபந்தனைகள் இருக்கிறதுனால கம்பெனியை பற்றி கம்பெனியோட செயல்பாடுகளை பற்றி எதுவுமே ஓப்பனாக பேச முடியாது. இருந்தாலும் கூட உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக சில வார்த்தைகள் பேசுவார் அப்படிங்கிறதான் நம்பப்படுகிறது. அதனால் யாருமே மனம் தளர வேண்டாம், யாருமே எந்த ஒரு கவலையும் விட வேண்டாம். கண்டிப்பாக விரைவிலேயே செயல்படும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க உறுப்பினர்கள் எல்லாருமே. உறுப்பினர்களே முக்கியமான அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, எம்டி கூட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க சில உறுப்பினர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக விரைவிலேயே ஒரு தீர்வு கிடைக்கும். 2025 பிகினிங்லேயே நமக்கு நல்ல செய்திகளாக வர இருக்குது. அதனால் எந்த ஒரு உறுப்பினர்களும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் எல்லாருக்கும் சந்தோஷமாக ஆறுதலாக இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது நடக்கிறதுக்காக தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு பல மாதங்களாக நிலுவையில் தான் இருக்குது. இதுக்கு விரைவிலேயே தீர்வு கொண்டு வருவாங்க. நீதிமன்றம் மக்களுடைய கஷ்டங்களை நிறைய புரிஞ்சிட்ருக்குது. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கருத்துக்களையும் நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மக்களுக்கு நல்லபடியாக இருக்குங்கிற மாதிரி தீர்ப்பு தான் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தொடர்ந்து செயல்படுவதற்கும் மக்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க. அதனால் கூடிய விரைவிலேயே நமக்கு எல்லா ஒரு நல்ல செய்திகள் 2025 வரப்போகுது. அதனால் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருக்குமாறு நம்ம கேட்டுக்கிறோம்.